வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வேலையெல்லாம் முடிஞ்சுதா? சோர்வாக இருக்கா? செய்கிற வேலையில் சோர்வு இருக்கலாம், ஆனால் நம்ம இலக்கில் என்றைக்கும் சோர்ந்து போகக்கூடாதுங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. என்ன தலைப்பல டைலாக் மாதிரி இருக்கா? தலைக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அதுதான் டைலாக், நமக்கும் அதுதான் டைட்டில். 50 வயசுக்கு மேலே ஆனாலும் அவரோட லட்சியத்தில் அவர் சக்ஸஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். சினிமாவும் நடித்தாலும் அவரோட ஆசை என்னென்னா ரேஸ், அதில் சக்ஸஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். அந்த மாதிரி நமக்கு எத்தனை வேலைகள் ஒரு நாளைக்கு இருந்தாலும், எத்தனை வேலைகள் இருந்தாலும், எவ்வளோ தடங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதை பற்றி டோன்ட் கேர், போடான்னு விவேக் மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம இலக்கு என்னங்க? அரசு அதிகாரி ஆகிறது. ஆஃபீஸர்ஸ் ஆயே தீருவோம். அந்த நோக்கம் மட்டும் உங்கள்கிட்ட எப்பயுமே தைரியத்தோடு தொடர்ந்து போயிட்டே இருங்க. இன்றைக்கான வீடியோவை பார்க்கலாமா? நேற்றைய நாள் தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? தொடர்ந்து இன்றைக்கான வீடியோவை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நேற்றைய நாளில் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை அந்த லைக்கும் கமெண்ட்டு தாங்க எங்களை உற்சாகப்படுத்தும். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான தகவல் என்னன்னு பார்க்கலாமா? முதல் தகவல், நாளை முதல்வர் அடிக்கல் நாட்டுகிறார். எங்கே நாட்டுறாரு, எதுக்காக அப்படிங்கிற விஷயத்தை உள்ளே போய் பார்க்கலாம். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்துக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி 23 அடிக்கல் நாட்டுகிறார். கீழடி அகழ்வாராய்ச்சி நிலையம் அந்த சம்பந்தமான விஷயங்களுக்காக அடிக்கல் நாட்ட போகிறாரு. மேலும் கீழடியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொன்மை இனங்களை, அதாவது தோண்டி எடுக்கிற அந்த ஆராய்ச்சியில் தோண்டி எடுக்கப்பட்ட பழமையான பொருள்களை, அந்த சம்பந்தமான விஷயத்தை பார்க்கறதுக்காக ஒரு இணையதளத்தையும் அவர் தொடங்கி வச்சுருக்காரு. இணையதளத்தை தொடங்கும் போது நம்ம மட்டுமா பார்ப்போம், உலகமே பார்க்கும். நம்ம தமிழனோட பெருமை தலை நிமிர்ந்து நிற்கும். அதுக்காக அந்த இணையதளத்தை அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அடுத்தது, தொல்லியல் துறை சார்பில் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கத்தில் நடைபெறும் இந்நிகழ்வில் இரும்பின் தொன்மை என்ற தலைப்பிலான நூலையும் நம்ம முதல்வர் வெளியிடுறாரு. தமிழ்நாட்டின் தொல்லியலுக்கு அடையாளமாக நம்ம என்ன சொல்லுவோம்? கீழடியை தான் நம்ம தமிழ்நாட்டோட தொல்லியலுக்கு அடையாளமாக நம்ம சொல்லுவோம். அதுக்கும் ஒரு பிரத்யேகமாக ஒரு இணையதளத்தை அவர் தொடங்கி வைக்கிறாரு. அடுத்த தகவல், கீழம்பாக்கம் பேருந்து முனையத்துக்கு தனி செயலி. பாருங்கள், கீழம்பாக்கம் பேருந்து நிலையம், அதாவது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது யார், எதுக்கு, அதோட பயன் என்னன்னு பார்க்கலாமா? கேசிபிடி அப்படிங்கிற ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம கேசிபிடி அப்படின்னா கலைஞர் சென்டினரி பஸ் டெர்மினஸ், அதுதான் கேசிபிடி. தமிழில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். கேசிபிடி எப்போ அந்த பேருந்து முனையம் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா டிசம்பர் 30, 2023 நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வச்சார். பயணிகளோட வசதிக்காக இந்த கேசிபிடி ஆப் யார் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பி. சேகர் பாபு அவர்களும் இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 மொழியிலையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு, ஐஃபோனு, ஐபேட் இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை 2 லாங்குவேஜ்லேயும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, இதோட பயன்பாடு என்னன்னு பார்த்தோன்னா, இந்த செயலியில் பயணிகள் இருக்கும் இடத்துலேருந்து கீழம்பாக்கம் பேருந்து முனையத்துக்கு செல்வதற்கான வழிகாட்டி வசதி, மேப்பு, வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டம், இங்கெல்லாம் என்னென்ன பஸ்ஸு போகுது, அந்த பஸ்ஸெல்லாம் எங்கே நிற்குது, எந்த நேரம் புறப்படும், பயண நேரம், அந்த எல்லா விவரத்தையும் நம்ம இந்த ஆப்பில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நடைமேடை, புறப்படும் நேரம் மற்றும் பயண நேரம் உள்ளிட்ட விவரங்கள் அந்த ஆப்பில் இருக்கும். நாம் அந்த ஆப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த ஊருக்கு போகணும், எந்த ஊருக்கு வரணும், எப்போ போகலாம், எப்போ வரலாம், பஸ் இருக்குதா இல்லையா, துபாய் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அந்த ஆப் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த தகவல், மின்னணு பொருள்கள் ஏற்றுமதி 2 ஆண்டுகள் காணாத உச்சம்.
மின்னணு பொருள்லாம் என்ன, எல்லாம் எலக்ட்ரானிக் டிவைஸ் தாங்க. இந்த கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாம் கரண்ட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் தான் வந்து மின்னணு பொருள்னு சொல்லுவோம். இது வந்து இந்தியாவின் மின்னணு பொருள்கள் ஏற்றுமதி கடந்த டிசம்பரில் முந்தைய 24 மாதங்கள் காணாத அளவுக்கு புதிய உச்சத்தை பதிவு செய்திருக்கிறதா வர்த்தகத்துறை அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த புள்ளி விவரத்தை. அந்த புள்ளி விவரம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வர்த்தகத்துறை அமைச்சகம் புள்ளி விவரங்களை தெரிவிச்சிருக்காங்க. அது என்னன்னா, 2024 டிசம்பர் மாதத்தில் இந்தியாவிலிருந்து $358 கோடி 358 கோடி டாலர் மதிப்பிலான மின்னணு பொருள்கள் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. இது முந்தைய 2023 ஆண்டோட டிசம்பர் மாதத்தின் ஒப்பிட்டு பார்க்கும்போது 35.11% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர்த்தகத்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்கு. அதாவது நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ண பொருள் வந்து 2024 23 விட 35.11% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால் அப்படின்னா, உலக அளவில் அதோட தேவை அதிகமாக இருக்குது, உயர்ந்திருக்கு. எல்லா வீட்லேயும் எல்லாமே இருக்கும். வாஷிங் மிஷின், டிவி இது எல்லாமே வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும். யார் வீட்லேயும் இல்லாமல் இருக்காது. ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகிறோம். எல்லோரும் வந்து துணி துவைக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ எல்லாத்தையும் வாங்கி உள்ளே வச்சுக்க வேண்டியதாக, எல்லாத்தையும் அதில் நம்ம நாட்டில் தான் வந்து சாமானு கழுவுறோம்ல, பாத்திரம் கழுவுறதுக்கு அந்த ட்ரை வாஷர் என்னமோ சொல்லுவாங்களா, அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ஃபாரின்லலாம் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் எல்லாம் ஏற்றுமதி பண்ணும்போது அதோட தேவைகள் வந்து நம்ம உள்நாட்டு உற்பத்தி திறனும் அதிகரிச்சிருக்குது, அதோட தேவையும் வந்து உலகளவில் வந்து உயர்ந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லைட்டாக சோம்பேறித்தனம் தான், வேற என்ன. உலகளவில் தேவை உயர்வு, உள்நாட்டு உற்பத்தி திறன் அதிகரிப்பு போன்ற காரணங்களால் இந்திய மின்னணு பொருள்களின் ஏற்றுமதி சிறந்த வளர்ச்சியை பெற்றுள்ளது. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஏற்றுமதியில் அதிகமாச்சுன்னா நமக்கு வேலை அதிகமாக இருக்கும் உள்நாட்டில் நம்ம ஆளுங்களுக்கு. அடுத்த தகவல், $1560 கோடிக்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம். எதுக்காக $1560 கோடிக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க? இந்த வண்டி வாங்கிறதுக்கு தான். இந்த வண்டி என்னன்னு தெரியுதா? இது என்னடா வண்டி, தலையும் தெரியல வாலும் தெரியல, இது எப்பட்றா ஓட்டுறது, மேலேயா கீழேயா, எங்கே உட்காந்து ஓட்டுறது, எந்த ரோட்டில் இந்த வண்டி ஓடும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த ரோட்டில் ஓடுறதுக்கு இல்லைங்க, இது பஸ்ஸு லாரி எல்லாம் இல்லை. இது ஒரு கனரக வாகனம், ஆர்மிக்காக கொள்முதல் பண்ண போகிறாங்க. இந்த வண்டி எங்கே உட்காந்து ஓட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஆள் உட்காந்து ஓட்டிகிட்ருக்கிறாரு, தெரியுதுங்களா? இந்த இடத்துல தான் அவர் வந்து உட்காந்து ஓட்டுவார். இந்த வண்டியை வாங்குறதுக்காக தான் $1560 கோடியை வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க பாதுகாப்பு அமைச்சகம். எந்த நிறுவனத்தோட? ஆர்மர்டு வெஹிக்கிள் நிகாம் லிமிடெட், AVNLன்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற ஆவடியில் தான் இருக்குது. இந்த வண்டியோட சிறப்பம்சங்கள் இது எதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? பாலம் அமைக்கக்கூடிய 47D72 கவச வாகனங்களை வந்து வாங்கிறதுக்காக தான் இந்த 1560.52 கோடி செலவில் இவங்க வந்து பாதுகாப்பு அமைச்சகம் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஜனவரி மாதம் 21 இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட தான் இந்த ஒப்பந்தம். இந்த வண்டியோட பயன்பாடு என்ன அப்படின்னா, எதுக்காக அப்படின்னா, பாலம் அமைக்கக்கூடிய கவச வாகனங்கள் தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகள், யாராவது பக்கத்து நாட்டிலேருந்து நம்மளை தாக்க வந்தாங்கன்னா தற்காப்புக்காக இந்த வண்டியை வந்து நம்ம வச்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வண்டியெல்லாம் நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா, இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது, ஒரு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பண்ணுங்கடா, அப்புறம் நீங்கள் மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்குறோம். நம்ம வெள்ளைக்கொடிக்கு வேலை இருக்காது, பார்க்கலாம். தற்காப்பு நடவடிக்கைகளின் போது பயன்படுத்தப்படும். இந்த வாகனத்தின் மேற்புறத்தில் உள்ள இரும்பு பாகம் தேவைப்படும் போது பாலம் போல விரியும்னு சொல்லியிருக்காங்க. பாலம் போல விரியும். நிலப்பரப்புகளை கடந்து செல்வதில் தடைகள் ஏற்படும் போது அந்த பாலத்தை விரித்து மிக குறைந்த நேரத்தில் கவச வாகனங்கள்
உள்ளிட்டவை தடைகளை கடந்து கடக்கும். பாலம் போல் விரியும் போது அதில் வண்டி ஏறி போய்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த திட்டம் நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டம். இதுதான் நம்மளோட அடுத்த தகவல். இது யார்? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாமா? தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை என்ன நம்மக்கிட்ட சொல்ல வருது? கடந்த 2022ஆம் ஆண்டில் டிசம்பர் 19ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது இந்த நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டம். இதோட தலைவர் பார்த்திங்கன்னா வேணு ஸ்ரீனிவாசன். திருச்சியில் ஜனவரி 21ஆம் தேதி நடைபெற்ற நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்ட மண்டல மாநாட்டின் மூலம் 31 நிறுவனங்கள் ரூ 141 கோடிக்கு பங்களிப்பை, அதாவது டொனேஷனுங்க, பங்களிப்பை வழங்கியுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த திட்டத்தோடைய யூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சமூகம் மற்றும் பெரு நிறுவனங்களின் பங்களிப்பை பெற்று அரசு பள்ளிகளை மேம்படுத்துகிற தமிழக அரசின் இந்த திட்டத்துக்கு மண்டலம் வாரியாக மாநாடுகள் நடத்தி நிதி திரட்டப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை டெவலப் பண்ணுறதுக்கும் கல்வியை மேம்படுத்துறதுக்கும் அந்த தரத்தை உயர்த்துறதுக்கும் அரசோடு சேர்ந்து மற்ற பெரு நிறுவனங்களும் நம்ம அந்த டெவலப்பருக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை கொடுக்க சொல்லி அந்த திட்டத்தில் சொல்லியிருக்கு. அதுதான் இந்த நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டம். இதுக்கு யார் ஆரம்பித்தாங்கன்னா நம்ம முதல்வர் தான். அவர் 5 லட்சம் ரூ 5 லட்சத்தோடு தொடங்கப்பட்ட நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டத்துக்கு 500 கோடியை கடந்து நிதி வந்திருக்கிறதா அவர் சொல்லியிருக்கார். கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்கார் அன்பில் மகேஷ். அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களை ஒருங்கிணைச்சு பள்ளிகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் பள்ளி சாளரம் அப்படிங்கிற வலைப்பக்கத்தையும் அமைச்சர் தொடங்கி வச்சுருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் அதையும் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்தியா முழுவதும் இன்னுயிர் காப்போம் திட்டம். இது நம்ம தமிழ்நாட்டோட திட்டம். இதை பார்த்தோம்னா இந்தியா முழுவதும் செயல்படுத்துகிறதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அது உள்ள என்ன விஷயம்னு பார்க்கலாம். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தை எப்போ ஆரம்பித்தாங்க? டிசம்பர் 18, 2021 ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்தியா முழுவதும் மத்திய அரசு செயல்படுத்த உள்ளதுன்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு. அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, தமிழக சுகாதாரத்துறைக்கு பல்வேறு பிரிவுகளில் 403 விருதுகளும் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இது தமிழ்நாடோட சுகாதாரத்துறைக்கு பெருமைன்னு சொல்லியிருக்காரு. இத்திட்டத்தின் மூலம் இதுவரை சாலை விபத்தில் சிக்கிய 3,23,000 பேரின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டு உள்ளன. 3,23,000 பேர் இந்த திட்டத்தின் மூலமாக காப்பாற்றப்பட்டுள்ளன. அதாவது இது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா முதல் 48 மணி நேரத்துக்கு நம்ம கவர்மெண்ட் ஆகிற செலவை நம்ம கவர்மெண்ட் ஏற்றுக்கும். அதுதான் இந்த திட்டத்தோட இது. அது அதோட அமௌண்ட் ஃபஸ்ட்டு 1 லட்சத்தில் இருந்ததுங்க, இப்போ 2 லட்சமாக உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த திட்டத்தின் மூலமாக அரசுக்கான செலவு எவ்வளோ பார்த்தீங்களா? 282 கோடி. எல்லாம் கோடி தான், கம்மியாலாம் எதுவும் இல்லை. 282 கோடியை இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம், நம்ம திட்டம் என்ன? இந்தியா முழுவதும் இன்னுயிர் காப்போம் திட்டம். நம்ம திட்டம் இன்னுயிர் காப்போம் 48. அந்த திட்டத்துக்காக தமிழ்நாட்டில் ஆன செலவு பார்த்திங்கன்னா, அரசு செஞ்சுருக்கிற செலவு 282 கோடி. அடுத்தது இன்றைய நாள் தகவலோட இறுதிக்கு வந்துட்டோம். நம்ம தலைவர் நேற்று பதவி ஏற்றார் இல்லைங்க, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு. அவர் வேலையை காட்டிட்டார். ஒரே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி தான். என்னன்னு பாருங்கள். ஒரே வெளிநாட்டு கலவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அமெரிக்காவின் பிறப்புரிமையின் அடிப்படையில் வெளிநாட்டவருக்கு வழங்கப்படும் குடியுரிமை ரத்து. முதல்ல கை வச்சதே குடியுரிமையில் தான் ரத்து. உனக்கெல்லாம் ரேஷன் கார்டு கிடையாது போடா அப்படின்ட்டாரு. அடுத்தது, அந்த ஊரில் ரேஷன் கார்டான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருந்தாலும் நம்ம ஊர் ரேஷன் கார்டை தான் ஞாபகம் வந்ததுனால சொல்லிட்டேன். குடியுரிமையை ரத்து பண்ணிட்டாங்க. பாவம். இதுக்கு மேலே அந்த ஊரில் பிறந்தாலும் அமெரிக்க சிட்டிசனாக ஆக முடியாது. எந்த ஊருக்காரரோ அந்த ஊருக்காரராக தான் இருக்க முடியும். அடுத்தது, அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. எப்படி? உற்பத்தி மையமாக தேசம் கட்டமைக்கப்படும். நிறைய தொழிற்சாலை தொடங்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அதை தான் அப்படி சொல்லியிருக்காரு.
அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்படும், உற்பத்தி மையமாக தேசம் கட்டமைக்கப்படும். இன்னொன்று சொல்லியிருக்காரு, நிறையா சொல்லியிருக்காரு. நமக்கு வேணுங்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அமெரிக்கர்களின் நலனுக்காக அவர்களை வளப்படுத்த, பார்த்தீங்களா நல்லா, அவர்களை வளப்படுத்த வெளிநாடுகளுக்கு மேலும் கூடுதலாக வரி விதிப்போம். வச்சார் ஆப்பு. அதோட இது என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே அமெரிக்க வர்த்தக நடவடிக்கைகள் மீது இந்தியா அதிக இறக்குமதி வரி விதிப்பதாகவும், இந்த நிலை தொடர்ந்தால் இந்திய பொருள்கள் மீது அமெரிக்கா இந்திய பொருள்கள் மீது அமெரிக்கா அதிக வரி விதிக்க நேரிடும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சொல்லவெல்லாம் இல்லைங்க, எச்சரிச்சிருக்காரு. இந்தியன் டாட்டாவை அனுப்புவோம், போய் பார்க்கட்டும், அப்போ தெரியும் எச்சரித்ததில் என்ன ஆகும் அப்படின்னு. விஷயத்துக்கு வருவோம். இதுதாங்க, அமெரிக்காவோட வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்படும், உற்பத்தி மையமாக தேசம் கட்டமைக்கப்படும், அமெரிக்கர்களின் நலனுக்காக அவர்களை வளப்படுத்த வெளிநாடுகளுக்கு மேலும் கூடுதலாக வரி விதிப்போம்னு சொல்லியாச்சு. நம்ம அங்கேருந்து இறக்குமதி பண்ணோம் அப்படின்னா அதை வரி அதிகப்படுத்துறதுக்கு காரணம் நம்ம உள்நாட்டில் உற்பத்தி அதிகமாகணும், நம்ம ஆளுங்களுக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக நாம் பண்ணோம். அப்புறம் அதுக்குண்டான வேலையை அவர் பார்க்குறாரு. அடுத்தது சட்டவிரோத குடியேற்றம் தடுக்கப்படும். சட்டவிரோதமாக அங்கே விசா முடிஞ்சும் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையெல்லாம் போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கலா அப்படின்னு சொல்லியாச்சு. அதில் இந்தியா 18,000 பேர், இந்தியர்கள் ஒரு 18,000 பேர் இருக்காங்க. கூட்டிகிட்டு போங்க சாமிங்களான்னு கூப்பிட்டு சொல்லிட்டாரு. மத்திய அரசு அதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்ருக்குது. எல்லாம் எப்போ வருவாங்கன்னு தெரியல. இந்த 18,000 பேரும் சேருவாங்க. அடுத்தது இவங்க இதை மட்டும் பண்ணலைங்க, நம்ம கூட மட்டும் பண்ணலை. அமெரிக்காவை உலக சுகாதார அமைப்பிலிருந்து, அதாவது WHO, இந்த கொரோனா டைமில் நல்லா கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அதோட விரிவாக்கம் என்னன்னு பார்த்தோம்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அது ஏப்ரல் 7, 1948 அந்த நிறுவனம் அமைக்கப்பட்டது. அதிலிருந்து நான் விளைவிக்கிறேன்டா, நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க கொரோனா டைமில், நான் $50 கோடி கொடுத்தேன், நீங்கள் ஒன்றுமே கண்டுக்கல. ஆனால் 140 கோடி மக்கள் இருக்கிற சீனா $3.5 கோடியோ ஏதோ கொடுத்தாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம், நீ செஞ்சது சரியில்லை, போடா வேணா அப்படின்ட்டு அதிலேருந்து வெளியே வந்துட்டார். அது மட்டுமா பண்ணார், பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து விலகிட்டார். அப்போ அந்த 2 இதில் இருந்துமே அவர் விலகி வந்துட்டாருங்க. அவர் இல்லை, அமெரிக்காவை விலக்கிட்டார் அதிலேருந்து. நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை போடா அப்படின்ட்டாரு. அப்புறம் இதுதான் நம்ம பார்த்தாச்சே, நம்ம இறக்குமதி அதிகம், அங்கேருந்து இறக்குமதி வரி அதிகமாக போட்டதுனால நமக்கும் இந்திய பொருள் மீது அமெரிக்கா அதிக வரி விதிக்க நேரிடும்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கான தகவல் எல்லாம் முடிஞ்சது. இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. கப்பு முக்கியம் பிகிலே. நன்றி.